வணக்கம் மக்களே வணக்கம். சற்றுமுன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். சற்றுமுன் 5000 கோடி மோசடி வழக்கில் 5 திமுக அமைச்சர்கள் அதிரடி கைது. முதல்வர் ஸ்டாலின் அதிர்ச்சி. இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், தொகுப்பாக பார்க்க போகிறோம். வீடியோவோட தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த மிக்ஜாம் புயலுக்காக ஒதுக்கப்பட்டது தான் இந்த 5000 கோடி. இந்த 5000 கோடி மக்களுக்காக எந்த விதமான நிவாரண பணிக்காகவும் செலவழிக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான அடிப்படை தேவையான வசதிகள் கூட செய்ய மக்களுக்கு, சென்னை மக்களுக்கு செய்து தரவில்லை. எதுக்காக இந்த 5000 கோடி ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கௌண்ட்டில் போடுறதுக்காக. அதாவது திமுகவின் முக்கிய புள்ளிகளான முதல்வர் ஸ்டாலின், ஏவா வேலு, அடுத்ததாக ஜெகத் ரட்சகன், அடுத்ததாக பொன்முடி, அடுத்ததாக கடைசியாக பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள். இந்த முக்கியமான இந்த 5 அமைச்சர்களும் ஆளுக்கு ஒரு கோடி, அதாவது 5 கோடியுமே பிரித்து எடுத்திருக்காங்க. இந்த மக்கள் பணத்தை, மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒதுக்கிய பணத்தில் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சூறையாடியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்ச ரகசிய தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா இந்த 5000 கோடி என்னாச்சு, எங்கே செலவழிச்சிங்க, வடிகால், அதை பார்த்திங்கன்னா இந்த வடிகால் ஏதாச்சும் நீங்கள் கட்டியிருக்கீங்களா, இல்லை அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, இது வரைக்கும் எவ்வளோ வடிகால் கட்டியிருக்கீங்க, வாய்க்கால், இதை பற்றின முழு தகவல் கேட்டதுக்கு நாங்கள் 90% முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக அமைச்சர்கள். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே கணக்கெடுத்து பார்க்கும்போது 40% வேலை தான் முடிஞ்சிருக்கு, மீதி இருக்கிற வேலைகள் எதுவுமே முடியல. அதனால் நிறைய பொய்கள் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த 5000 கோடி மோசடி வழக்கில் 5 திமுக முக்கிய அமைச்சர்களான இவங்க எல்லாருமே கைதாகியிருக்காங்க. அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டிருக்காங்க. இந்த 5000 கோடியுமே முடக்கப்பட்டிருக்கு. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் எல்லாருமே நம்ம கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா எம்பிக்கள் எல்லாமே பார்வையிடுறதுக்காக இப்போ தொடர்ந்து சென்னை மக்களை பார்க்குறதுக்காக போயிட்டு தான் இருக்காங்க. சென்னை மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களை எல்லாருமே விரட்டி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓட விரட்டி தான் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்போ வரல, வெள்ளம் வரும்போது வரல, இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் அதிர்ச்சியில் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இன்னும் கூடிய விரைவில் தேர்தல் வரப்போகுது. அதனால் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.